ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்கள் சார். இந்த கட்டுமானத்துறை அப்படிங்கிறது உங்களோட பாரம்பரிய தொழிலா? நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கட்டுமானத்துறைக்கு என்ட்ரானீங்களா அப்படின்னு சொல்லிங்க. உங்கள் நேம், பில்டர்ஸ் நேம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்க. நான் வந்து ஏபி ரவிச்சந்திரன். தொழிலில் வந்து ஒரு 27 வருஷமாக இருக்கிறேன். முழுவதும் அரசு சார்ந்த தொழில் தான். அரசு சம்மந்தப்பட்ட பில்டிங்கு, பாலங்கள், வாட்டர் டேங்க், ஸ்கூலு, இது மாதிரி தொழில்நுட்பத்தை வேலை செஞ்சுட்ருக்கோம். இதில் வந்து என் சன்னுங்க 2 பேரும் பிஇ. அவங்க வந்து வேறு கோர்ஸ் பண்ணதுனால அவங்க வேறு லைனில் போயிட்டாங்க அவங்க. ஸோ இது வந்து இந்த தொழிலில் வந்து லாபம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் வந்து ஒரு அர்ப்பணிப்பு தன்மை வேணும். இது வந்து சில பில்டிங்கில் மட்டுமே சில பேர் வீட்டு சம்மந்தப்பட்டது மட்டுமே தொழில். இதில் வந்து ஹெச்ஆர்என்சி போர்டில் மேக்ஸிமம் எந்த ஒப்பந்தக்காரர்கள் செய்கிறது கிடையாது. ஹெச்ஆர்என்சி போர்டில் வந்து திட்டை குரு கோயில் மகாமண்டபம் கட்டியிருக்கிறேன். அதில் வந்து இன்றைக்கி டபுள் சென்ட்ரிங் வராது. அது வந்து காலமே மட்டுமே வந்து அந்த பில்டிங் நிற்க முடியாது. உள்ள தாங்கத்தில் 100 அடி நீளம், 36 அடி அகலம், 2.25 to 1.25 பிஎம் ஒரு மாஸ்டர் பில்டிங். அது இந்த வருஷம் கட்டணும் சார்? அது 2014 சார். 2014 சார். எங்கே இருக்குது சார்? எங்கே இருக்குது? திட்டை குரு, திட்டை வசிஷ்டேஸ்வரர். அதில் வந்து முன்னாடியே அவங்க எஸ்டிமேட்டு போடும்போது ஜியாலஜிக்கல் ரிப்போர்ட்டு வாங்கி அது பிரகாரம் எஸ்டிமேட்டு போட்டு அந்த சைட்டை போய் லீடை பார்த்து போட்டு அது பிரகாரம் எஸ்டிமேட் போட்டாங்கன்னா அந்த ஒர்க்கு நல்லாயிருக்கும். அது இப்போ அரசு துறையில் வந்து மேக்ஸிமம் போய் யாரும் செய்யறது கிடையாது. கம்ப்யூட்டரில் பார்த்துக்கிட்டு அந்த ரேட்டை அப்படியே போட்டுட்டு அந்த சைட்டோட கண்டிஷன் என்னன்னு தெரியாமல் அவங்க வந்து எஸ்டிமேட் போட்டுடுறாங்க. இதனால் ஒப்பந்தக்காரராகிய நாங்கள் வந்து டெண்டரை போட்ட பிறகு போய் இந்த சைட்டை பார்க்கும்போது சில நேரத்தில் மணலோ சிலது ஜல்லிகளோ மற்ற கொண்டு போய் சைட் கண்டிஷன் ரொம்ப பேட் கண்டிஷனாக இருக்கும். அதில் கொண்டு போய் ஆளுகளை வந்து தங்க வச்சு கூட எங்களால் செய்ய முடியாத சூழ்நிலைகள். அந்த இன்ஜினியர்ஸ், கவர்மெண்ட் சைடு இன்ஜினியர்ஸ் வந்து போகிறவங்க சைட்டை போய் நல்லா ஆய்வு பண்ணி அதுக்கு பிறகு அவங்க ஒரு மதிப்பீடு தயார் பண்ணாக்கா எல்லா தொழில்நுட்பமும் எல்லா இன்ஜினியர்ஸும் பிரமாதமாக ஒப்பந்தங்கள் செஞ்சுருக்கோம். அது யாரும் செய்யாமல் திடீர்னு உட்கார்ந்த இடத்துலேயே அவங்க எஸ்டிமேட் போகிறதுனால நாங்கள் பல ஒப்பந்தக்காரர்கள் நஷ்டத்தில் தான் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். இந்த கோயில் வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறோமே தவிர மற்றபடி யாரும் ஒரு திருப்தியாக இல்லை. ஓகே சார். இப்போ நீங்கள் கட்டுமானத்துறை அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல்ல வந்தீங்களா? யாரும் அனுபவசாலிகள் இருந்தாங்களா? இல்லை, எங்கள் ஃபாதர் செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். அப்போ செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த துறை மேலே எனக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதுக்கு பிறகு தஞ்சாவூரில் வந்து நான் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸில் வந்து ஒரு சில ரிப்பேர் வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த துறை மேலே என்ன அறியாமலே ஒரு ஆர்வம் வந்தது. அதுக்கு பிறகு இதை எப்படியாச்சும் நம்ம வந்து நல்லா திறம்பட கற்றுக்கிட்டு நல்ல விதமாக ஒரு பில்டர் ஆகணும்னு ஆசை. அதுக்கு பிறகு தான் படிப்படியாக உழைச்சி அப்புறம் வாட்டர் போர்டுக்கு போய் வாட்டர் போர்டில் வந்து திருச்சி உய்யகொண்டாவில் மிகப்பெரிய பாலம் கட்டியிருக்கிறேன். உய்யகொண்டா ஆற்றுல. இந்த இயர் சார் அது 2013 சார். 2013 அதை வந்து சிடபிள்யூசி ஸ்கீம் ராமநாதபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 45 லட்சம் ரூபாய்க்கு அந்த ஒர்க்கு முடிச்சுருக்கோம். இப்படி தண்ணியை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து தண்ணியை நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த டியூரேஷன் டைம் முடிஞ்சதுனால தண்ணியை வச்சுக்கிட்டே அது ரொம்ப சிரமம் போட்டு அந்த பாலத்தில் கட்டி முடிச்சு ராமநாதபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டத்துக்கு அது கேரேஜ் பிரிட்ஜ். அது ஏன்னா அது அந்த மினிஸ்டர் வந்து மார்ச்சுக்குள்ளே ஓப்பன் பண்ணுன்றாரு. அதுக்குள்ளே பொது தேர்தல் வந்துச்சு. அதுக்குள்ளே அதை ஓப்பன் பண்ணுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக ரொம்ப ரிஸ்கெடுத்து அதை பண்ணி கொடுத்தோம். இதனால அப்போ வந்து எம்டி வாட்டர் படி எப்படிலாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி அவார்டு கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு துறையிலும் நான் அந்த இதை விட எனக்கு அந்த ஒர்க்கு செஞ்ச பிறகு ஒரு நல்ல ஒரு குறிப்பு வந்துச்சு. இது என்னென்ன மெட்டீரியல் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணி திறமையான இன்ஜினியர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணி அப்படி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு என்ன பண்ணேன். அப்புறம் பில்டர்ஸ் ஆகணும்னா வாஸ்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது எனக்கு. அப்புறம் ரிட்டையர்டு இன்ஜினியர்ஸுங்களை வச்சுக்கிட்டு மிஸ்டர் ராஜேந்திரன் ஒரு பிடபிள்யூவில் ஏஐ வந்து ரிட்டையர்ட் ஆனார். இன்றைக்கி ஒரு 75-80 வயசு. அவர் இன்ஜினியர்ஸ் வித் வாஸ்து. அவரை வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு வீடையும் வடிவமைக்கப்பட்டு அவருடைய அறிவுறுத்திருப்பில் நாங்களே ஸ்ட்ரக்சரல் டிசைன்லாம் பண்ணி இதுவரை 25 வீடுக்கு மேலே கட்டி கொடுத்துருக்குறேன். இதுவரையும் எந்த ஒரு கெட்ட பேரும் எதுவும் வந்தது கிடையாதுங்க. ஓகே சார். இப்போ அரசாங்க பணிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் 1 கான்ட்ராக்ட், ஓப்பன் டெண்டர் அப்படிங்கிற வெளிப்படையில் வரும்.
அப்படித்தான் பெரும்பாலும் கொடுக்கப்படுது, அல்ல திறமை அங்கீகாரம் பண்ணுற அளவுக்கு கொடுக்கப்படுது சார்? கிளாஸ் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு எஸ்டிமேட்டுக்கு தக்கபடி அந்தந்த கேட்டகரி தக்கபடி உங்களுக்கு வந்து அப்ளிகபிளாக உள்ளவங்க மட்டும்தான் போக முடியும். அப்படி இருக்கக்கூடியவங்க அந்த காலத்தில் உள்ள லாபத்தையும் இன்னைக்கு உள்ள லாபத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது கட்டுமான தொழிலில் ரொம்ப அரசாங்க ரேட்டு கணக்கு பண்ணாங்க ரொம்ப குறைவு தான். ஏன்னா திறமையாக நாங்கள் வந்து குவாலிட்டியை வந்து குறைச்சி செய்ய முடியும். ஏன்னா நாங்கள் கட்டுற பில்டிங் எல்லாம் ஸ்கூல் ஆகும், லைப்ரரி ஆகும். இப்போ கூட திருமக்கோட்டையில் மன்னார்குடி திருமக்கோட்டையில் ஒரு லைப்ரரி பில்டிங் கட்டியிருக்கேன். அதில் கூட பார்த்தீங்கன்னா உள்ள மெட்டீரியலே உள்ளே கொண்டு போக முடியாது. அதில் லைப்ரரியன் வந்து எங்களுக்கு எப்படியாச்சும் இந்த பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு எங்களுக்கு மண் பிரச்சனைகள் மற்ற மெட்டீரியல் ஸ்டாக்ன்றது கூட சில அர்ப்பணிப்புணர்வில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு பெரியவங்க வந்து படிக்கிறாங்க அப்படின்னாங்க. அந்த ஊர் பெரியவர் வந்து ஒருத்தர் சொன்னார், இந்த திருமக்கோட்டையில் ராதா நரசிம்மங்கிறவங்க இங்கேருந்து படிப்புக்குன்னே ஒரு 25 பேர் மன்னாருடைய லைப்ரரியில் போய் நாங்கள் படிச்சுட்டு தான் திரும்பி வருவோம். இதை நாங்கள் கஷ்டப்பட்டு எழுதி வாங்கி வந்திருக்கோம். அதனால் ஒரு நல்ல ஒரு ஒப்பந்தக்காரருக்கு அனுப்புங்கன்னு சொல்லி தான் இஏ நாங்கள் கேட்டோம். அது பிரகாரம் தான் அவங்க அனுப்பியிருக்காரு. நீங்கள் தப்பு செய்யாமல் செஞ்சு கொடுங்கன்னு ஒரு 25 பேர் வந்து சேர் போட்டு அவங்க வயசானவங்களாம் உட்காந்துருவாங்க. படித்த ஏரியாவில் இருங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னது என்னென்னா, அந்த ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துக்கங்க. அது பிரகாரம் வேலை நடக்குதான்னு பார்த்துங்க. மீறி தவறுகள் நடந்ததுன்னா என்னுடைய சூப்பர்வைசர்கிட்ட சொல்லுங்கள். அப்படி ஏதாவது தவறுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம போய் கட்டி பிடிச்சி வந்தோம். ஆனால் எங்களுக்கு தான் அந்த ரேட்டுக்கும் இன்றைக்கி ஆன்லைன் மார்க்கெட் ஆனதுனால சிமெண்ட்லேருந்து எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கிறதுனால கையை பிடிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வெளியில் வந்துடுவோம். இது மாதிரி தொழில் பண்ணும்போது நாங்கள் வந்து அறவுரையாவோ தப்பாவோ எதுவுமே செய்ய முடியாது. மக்கள் பொதுவாக செய்ய முடியாது. கரெக்டாக செஞ்சு கொடுத்தாங்க. ஓகே சார், இப்போ இன்றைக்கி வந்து அந்த ரேட் வைஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது அமைப்புகள் இருக்கா, அரசாங்க ஒப்பந்தக்காரர்கள் ஏதாவது அரசு ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க? ரைஸ் பண்ணுறதுக்கு அரசு துறையில் கட்டுமானவர் சங்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, பில்டர்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, மணல் ரேட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டாக இருக்குது. இப்போ இது வரையும் 10 பாக்கெட்டு 12 பாக்கெட் வந்துச்சு. இப்போ வாரத்துலேருந்து 7 பாக்கெட்டு 8 பாக்கெட் தான் சொல்கிறாங்க. பட் லாரி டிரான்ஸ்போர்ட்டை கனெக்ட் பண்ணும்போது அவங்க வாடகை குறைக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் கொடுக்குற கொட்டேஷனுக்கும் அவங்க செய்கிறதுக்கும் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஸ்கேர்சிட்டி கஷ்டமாக தான் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து கொடுத்தாங்கனாக்கா இந்த தொழிலில் நல்ல வளமாகவும் சிரமமாகவும் செய்யலாம். நிறைய பிஇ படித்தவங்க, நிறைய டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வர்றவங்க அத்தனை பேருமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ஈஸியாக அந்த தொழிலை கற்றுக்கிட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் வெயிலில் நிற்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அவங்கெல்லாம் நல்லா உழைச்சி புதிய என்ஜினியர்ஸ் நிறைய வந்து இந்த தொழிலை நல்லா மேம்படப்படுத்தினாங்க. நல்லா அருமையாகவும் ரொம்ப பிரமாதமாக செஞ்சு. ஓகே சார், இப்போ 20 ஆண்டுகளுக்கு மேலே அரசாங்கத்துறை பணிகள் இருந்திருக்கீங்க. சரி, அதில் உங்களுக்கு ஒரு பெயர் பெற்று கொடுத்த பணி, இது வந்து என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத பணின்னு என்ன சொல்லுங்கள்? அது கொடுக்கப்பட்ட பணின்னா, சில ஊர்களில் வாட்டர் டேங்க் போய் கட்டியிருக்கிறோம். அந்த வாட்டர் போர்டில் நாங்கள் வந்து அப்போ வந்து இந்த காலரா ஒழிப்புக்கே மெயின் காரணம் வந்து வாட்டர் போர்டு தான். ஏன்னா பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வந்து அப்போ கொடுத்தாங்க. அப்போ எல்லோரும் ஏரிகளிலும் குளத்துலேயே உள்ள தண்ணி தான் கொடுத்தாங்க. அப்போ அந்த தண்ணியை குடிச்சு 100 பேர் காலராவிலையும் பல டிசீஸ்லையும் ஃபார்ம் ஆகி இறந்துட்டு இருந்தாங்க. அப்படிலாம் போகும்போது நாங்கள்லாம் அந்த ஆச்சால்புரம், மாயவரம், அதை தாண்டி உள்ள கிராமங்கள்லாம் போய் வாட்டர் போர்டில் நாங்கள் அப்போ வந்து இந்தளவுக்கு வண்டி வசதியெல்லாம் கிடையாது. அப்போ வந்து நாங்கள் வந்து மாட்டு வண்டியிலெல்லாம் ஜாமான்லாம் கொண்டு போய் அந்த குக்கிராமங்களில் இப்போ உள்ள ரோடு வசதியெல்லாம் கிடையாது. வாட்டர் டேங்க் கட்டி அந்த ஊர் மக்கள் தண்ணி கொடுத்து அவங்க ஆசையாக சந்தோஷமாக அதை குடிக்கும்போது ஒரு நிம்மதி கிடைக்கும். அது ஒரு சந்தோஷம். அது எப்படின்னு பார்க்கும்போது தம்பிக்கோட்டை கிழக்காடுன்னு ஒரு ஊர். அது ஊரில் வந்து சுத்தமாகவே தண்ணி வசதியே கிடையாது. அந்த ஊர்லேயே கட்டி கொடுத்ததும் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள். ஓகே சார், இப்போ இன்றைக்கி வந்து அரசாங்க கான்ட்ராக்டர்ஸ்னால் மக்களோட பார்வை ஒரு விதத்தில் இருக்கும். தனியார் துறைங்கிறது வித்தியாசமான ஒரு கட்டுமான துறை. எப்படி அதில் நீங்கள் ரெண்டுலேயும் எப்படி கவனம் செலுத்துறீங்க? என்னென்னா மெயினாகவே முன்னாடி நாங்கள் வந்து எங்களுடைய தொழிலை வந்து முன்னாடியே 2 விதமாக பிரிச்சுக்குவோம். ஒன்று வந்து வீடு கட்டுறவங்க வந்து இதை மாதிரி தான் வீடு அமையும், உங்களுக்கு இந்த மாதிரி ரேட்டு வரும், இதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது. வாஸ்து பிரகாரம் என்னென்ன ராடு போடுவோம், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம், கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்றோம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நாங்கள் கட்டப்பட்ட பில்டிங்கே அவங்க கையில் காமிக்கிறோம். இதில் வாஸ்துவில் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் வீட்டு உணவுடைய அவங்க விருப்பம் என்ன போடுறாங்களோ அது தக்கபடி நாங்கள் வீடை அமைச்சு கொடுக்குறோம். ஒன்று அதனால் அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு வகையில்
சந்தோஷம். ஒரு பக்கம் ரெடிமேட் ஹவுஸ்ன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட்டுறாங்க எல்லாருமே. சரி சரி. அவங்க கொஞ்சம் முற்றிலும் மாறுபட்ட லைனில் நாங்கள் வர்றதுனால எங்களை கொஞ்சம் பழமையான வாதியாக பார்ப்பாங்க. ஏன்னா நாங்கள் மேக்ஸிமம் காலமாக வெளியில் கொண்டு வரது கிடையாது. பிற்கூட்டிலேயே நாங்கள் பண்ணி சைடில் நாங்கள் வந்து அது ஒரு மாதிரி கொண்டாடுவோம் நாங்கள். இதனால் கிராக்கோ மற்றபடி எந்த பிரச்சனையும் வராது. வீட்டில் வந்து இந்த வாசுமலை 4 பக்கமுள்ள திசைகளுக்கும் எந்தெந்த அமைப்புகள் இருக்கோ அதை வந்து கரெக்டாக அந்த ரூம் அமைச்சு கொடுத்ததுனால இதுவரையும் நாங்கள் கட்டி கொடுத்த வீட்லேயும் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனைகளோ ஒரு கம்ப்ளைண்ட்டோ ஒரு அவசியம் பிரச்சனையோ அது வந்தது கிடையாது. அரசு துறையில் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க கொடுக்குறது ஏதோ ஒரு இடத்துல கொடுப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணும்போது வந்து திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் கட்டிமேடுன்னு ஒரு ஊருங்க. அது உள்ளக்க என்ன ஊருக்கு அது மறந்துட்டேன். அந்த ஊர் ரொம்ப குக்கிராமம். அது அந்த கிராமத்தில் போய் ஒரு மாட்டாஸ்பத்திரி கட்ட போனேன். காசு சுத்தமாகவே அந்த ஊர் மக்கள் வந்து எங்களை கட்டுறதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. ஏன்னா ரோடுலாம் வர்றவங்களாம் ஏமாற்றிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நாங்கள்லாம் சொல்லி அப்புறம் போய் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் வந்து ஒரு சுடுகாட்டுக்கு பக்கத்தில். ஆனால் தண்ணி வசதியோ டீ கடையோ எங்கள் ஆளுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது. அதில் நாங்கள் போய் கஷ்டப்பட்டு அந்த அந்த திருத்துறைப்பூண்டியை தாண்டிட்டிங்கன்னா எல்லாம் 20 அடிக்கு மேலே எல்லாம் சைன் வாட்டர் ஏரியா. அங்கே உப்பு தண்ணி தான், போர்வெல்லாம் கிடையாதுங்க. அப்போ நாங்கள் வந்து டேங்கர் லாரி வரவழைச்சி திருத்துறைப்பூண்டியிலேருந்து எவ்வளோ சிரமப்படிலாம் ஒரு ஊர்லேயும் நாங்கள் ஒரு விதமாக கட்டி விட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு தான். லாபங்கிறது அடுத்த விஷயம். ஓகே சார். இப்போ தனியார் கட்டுமான பணிகள் டோட்டல் கான்ட்ராக்ட் அடிப்படையில் பண்ணுறீங்களா இல்லை கன்சல்டிங் அடிப்படையில் பண்ணுறீங்களா? இல்லை, டோட்டல் ஒப்பந்தமாக வச்சுருக்கோம். என்ன சதுரடி சார்? இப்போ சதுரடிக்கு என்ன சார் ஆகுறீங்க சார்? ஒரு சதுரடிக்கு வந்து பில்டர்ஸ் அசோசியேஷன் நார்ம்ஸ் பிரகாரம் இப்போ நாங்கள் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த கண்டிஷன்ஸ் பிரகாரம் நாங்கள் டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த டைப் பண்ணி கொடுத்தோம். சதுரடிக்கு 1500 இப்போ நாங்கள் வந்து ஒரு சர்வே பண்ணுறோம் சார். கட்டுமான விழிப்புணர்வு ஆய்வுன்னு சொல்லி பண்ணுறோம். சரி. அதுலேருந்து கிடைச்ச தகவல் என்னன்னாக்க ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு கான்ட்ராக்டர் வந்து ஒரு 1400 1500 ஃபிக்ஸ் பண்ணுறாங்கனாக்க பிஇ படித்த ஒரு இன்ஜினியர்ஸு அல்லது அனுபவம் வாய்ந்தவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 1200 1100 கூட பண்ணுறதுக்கு தயாராக வர்றாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இது எப்படி அவங்களால முடியுது? என்ன பண்ணுவாங்க? இது வந்து செய்யவே முடியாது. முறையான வேலைகள் முறையான தொழில் கரெக்டாக பண்ணாங்கன்னா அவங்களால செய்ய முடியாது. பார்த்தா நாங்கள் சொல்கிறது என்னக்கா, கீழே நம்ம வானம் தோன்றோம், கீழே தோன்றோம், செடிக்கு தோன்றோம். தோணுனோடனே இவங்க காலம் பாக்ஸு கீழேருந்து சில பேர் போட்டு கொண்டாடுவாங்க. நாங்கள் அது மாதிரி பண்ண மாட்டோம். கல் வச்சு பிற்கு வச்சு கட்டி கொண்டாடுவோம். கட்டி இந்த மேலே வரைக்கும் கொண்டாடுவோம். அதில் நாங்கள் காங்கிரீட்டை போடுவோம். இப்போ 2 விஷயம் அதில் இருக்குது. ஒன்று உப்பு தண்ணியோ உப்பு மணலோ இருந்ததுன்னா அந்த காங்கிரீட்டை போய் அஃபெக்ட் பண்ணாது. ஒன்று. 2வது வந்து உங்களுக்கு எந்த காலத்துலேயும் அந்த உள்ளே இருக்க காங்கிரீட் வந்து வீணாகாது. 2வது காலம் பாக்ஸில் போடும்போது அதோட கேப் வந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சு தான் இருக்கும். ஆனால் அந்த கல் வச்சு கட்டும்போது 2.5 இன்ச்சுக்கு மேலே காங்கிரீட்டே வந்துடுது. அதுக்கு மேலே வந்து கல்லுக்கு சைடில் கல் குத்தி கட்டுறதுனால நல்ல ஒரு தரமான ஒரு ஃபவுண்டேஷனாக சப்ஸ்ட்ரக்சர் பக்காவாக இருக்கும். சப்ஸ்ட்ரக்சரை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. சூப்பர் ஸ்ட்ரக்சராக நீங்கள் எப்படி வேணாலும் ஆல்டர் பண்ணிக்கலாம். அவங்க என்ன விதத்தில் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் கட்டிக்கிட்ட முறை பிரகாரம் இதுதான் நாங்கள் அந்த கட்டிகிட்டு இருந்தாங்க. இதுவரையும் இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து அரசாங்க பணியில் வந்து அரசாங்க அதிகாரிகளும் உங்களுக்கும் உள்ள தொடர் தான். ஆனால் இந்த தனியார் கட்டுமானத்தில் கிளைண்ட்டை வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கும் கிளைண்ட்டுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது? எப்படி ஸ்மூத்தாக போகுதுன்னு ஃபஸ்ட்டு வந்து அவர்கிட்ட வந்து நாங்கள் இது மாதிரி கட்ட போகிறோங்க, இந்த மாதிரி வீடு இது மாதிரி அமையும், இது மாதிரி செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவர்கிட்ட நாங்கள் கிளியராக மனம் விட்டு பேசிடுவோம். உங்கள் வீடு இப்படி தான் அமையும், பிளானை கொடுத்து இப்படி தான் அமையும் பேசுவோம். அதில் என்னென்ன மாதிரியான சிமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம், அது என்ன ரேஷியோவில் யூஸ் பண்ணுறோம், அது என்ன விவரங்கள்லாம் எல்லாமே எங்கள் சைட் சூப்பர்வைசர் ஒருத்தர் அங்கே சைட்டில் போட்டுருவோம். வித் ஓனர்கிட்ட எல்லா விவரமும் சொல்லிவிடுவோம். என்ன ராடு கம்பெனி போட போகிறோம், என்ன டிசைன் பண்ண போகிறோம், எப்படி வர போகிறோம், எல்லாம் கிளியராக அவர்கிட்ட ஒவ்வொரு மெட்டீரியலுமே அவர்கிட்ட மனசு விட்டு பேசி அவரும் எங்கள்கிட்ட சொல்லி அதுக்கு பிரகாரம் தான் 2 பேரும் ஒரு கலந்து வாசிச்சு ஒரு முடிவு பண்ணி தான் நாங்கள் வந்து அந்த பில்டிங் ஆரம்பிக்கிறோம். 2வது அவர் வந்து நான் ஒரு கம்பெனி பிராண்டை சொல்லுவேன், இல்லை சார் அது இன்னொரு கம்பெனி செய்யுங்க, ஓஎஸ் பண்ணலான்னு சொல்லுவோம். எங்களுக்கு தேவை வந்து நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனி. அது அவரு சொன்னாலும் சரி நான் சொன்னாலும் சரி அதை நாங்கள் ஏற்றுக்கிறது தான் அப்படின்னு மெயின். நான் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு மன ஒத்துமை வந்த பிறகு தான் ஒர்க்கே ஆரம்பிக்கிறோம். அதனால எங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வந்தே கிடையாது. ஓகே சார். இப்போ அரசாங்க பணிகளில் அவங்களே வந்து டிசைனை கொடுத்துறாங்க தான் பில்டிங்ஸ் இருக்குன்னு. ஆனால் தனியார் கட்டுமான பணியில் இன்றைக்கி ஆர்கிடெக்ட் ஸ்ட்ரக்சரல்ஸ்னு படிப்படியாக நிறைய பரிமாணங்கள் வந்துருக்கு. ஆர்கிடெக்ட் ஸ்ட்ரக்சரை நீங்கள் எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க இந்த ஒர்க்கில்?
ஆர்கிடெக்சர்ஸும் நல்லா அற்புதமாக பண்ணுறாங்க, நான் வந்து தப்பு சொல்ல வரல. அவங்க டிசைன் வந்து நல்லா கம்ப்யூட்டரில் நல்லா பண்ணி போடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னாக்க, எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் அந்த பில்டிங்க்கு சூட் ஆகிற மாதிரி போடணும். தேவையில்லாத டிசைன் பண்ணி காசு வேஸ்ட் பண்ணுறதுல யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது. அதுக்கு அழகாக ஒரு ரூமாக ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம். அவங்களுக்கு அது வந்து எலிவேஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில் அவங்க அமௌண்ட்டு தப்பு சொல்லல, அவங்க அறிவும் நாலேஜ் நல்லா இருக்குது, அற்புதமாக பண்ணுறாங்க. அதை பர்மனன்ட் சொல்யூஷனா அப்படின்னு தான் நான் பார்க்கணும். அந்த பர்மனன்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் ஆகணும், இவங்க ஒட்டுற டைல்ஸே கீழே விழுந்துருது. அப்போ வந்து டோட்டலாகவே அது வந்து என்ன தப்பு பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி மற்ற ஒப்பந்தக்காரர்கள்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, வெளிநாட்டு வட்டார ஆட்களுக்காக. நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம்னா, எலிவேஷன் பண்ணுறதை விட உங்கள் ரூம் நல்லா அமைச்சு கொடுங்க. அதுக்குன்னு ஒரு நீங்கள் என்ன மாதிரி எலிவேஷன் வாங்கினது கொடுக்குறீங்களோ அதில் உள்ள நல்லதும் கெட்டதும் சொல்கிறோம், அது என்ன செய்யணும்னு சொல்லியும் செஞ்சு கொடுத்துருவோம்னு சொல்லிடுவோம். ஆனால் அவங்கள நான் தப்பு சொல்ல மாட்டேன். பிரம்மாண்டமான இன்ஜினியர்ஸ், அற்புதமான ஆர்கிடெக்ட்லாம் வர்றாங்க. அது திறமையான ஆள்கள்கிட்ட நம்ம இவங்க டிசைன் வாங்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ வந்து படம் போடுறாங்க, அதை வந்து ஒர்க் பண்ணி செய்யும்போது எவ்வளோ கஷ்டங்கள் வருது. ஆமாம், அவங்க டிசைன் வந்துடும், அந்த ராடெல்லாம் சொல்கிறாங்க, அதுக்கு தக்கபடி சென்ட்ரிங் அமைச்சு அது எல்லாமே பண்ணி கொடுத்தா விட அது டிசைன் எவ்வளோ நாளைக்கு அந்த ஒர்க்கு வரும் அப்படிங்கிறது தான் எனக்கு இதாக இருக்குது. ஓகே சார், இப்போ உங்களோட இலக்கு அடைஞ்சிருக்கீங்களா கட்டுமான துறையில்? என்ன பண்ணுறீங்க? எதுங்கிட்டு இருக்கேன் சார், இன்னும் அடையினேன். எதிர்கால திட்டம் என்ன சார்? எதிர்கால திட்டங்கள் வந்து மீடியமான நபர்களுக்கு எல்லாம் கிராமத்தை விட்டு பிள்ளைய படிக்க வைக்கணும்ட்டு வர்றாங்க. அவங்க ஏதோ ஒரு சொத்து விற்றுட்டு டவுனில் ஒரு இடத்த வாங்கி வீடு அமைக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மீடியமான பட்ஜெட்டில் நல்ல தரமான வீடு கட்டி விடுறது தான் என்னுடைய நோக்கம். ஓகே சார், உங்களுக்கு இந்த துறையில் வழிகாட்டி குருன்னு யாரை சொல்ல விரும்புறீங்க? எனக்கு வழிகாட்டி குருன்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாம் அரசு ஒப்பந்தக்காரர்கள், அரசு இன்ஜினியர்ஸுகள். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்து சீனியர் இன்ஜினியர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ஸ், சூப்பரிண்டென்ட் இன்ஜினியர்ஸ், சீஃப் இன்ஜினியர்ஸ், இவங்கெல்லாம் வந்து எனக்கு கொடுத்த ஊக்கமும் ஒரு ஒர்க்கில் சாதாரண வீடு கட்டுங்கிறது பெரிய விஷயம், எல்லாரும் கட்டிட்டு போயிடலாம். ஒரு சில பாலங்கள், வாட்டர் போர்டு டேங்க்கு, மிகப்பெரிய ஒர்க்கெல்லாம் நமக்கு கொடுக்க போகும்போது, மண்டபங்கள்லாம் கொடுக்கும்போது எனக்கே நான் ஒரு பயம் ஏற்படும். ஏன்னா நான் டபுள் சென்ட்ரிங்கே செஞ்சது கிடையாது. ஒரு பார்த்துக்கிட்டிங்கன்னா திட்டை குரு கோயில், வசிஷ்டேஸ்வரர் குரு கோயில், அது டபுள் சென்ட்ரிங் வந்து அது வந்து பார்க்கும்போது எனக்கு பயமாக இருந்தது. எப்படி நம்ம செய்ய போகிறோம்னு பயந்தேன். ஏன்னா தஞ்சை மாவட்டத்தில் அந்த டிசைன் கிடையாது. சரின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஊராக மண்டபம் எங்கே இருக்குன்னு கிடந்து அலைஞ்சேன். கடைசியில் சனீஸ்வரன் கோயில் போய் பார்த்தேன். அங்கே போய் பார்க்கும்போது 24 அடி உயரம் டபுள் சென்ட்ரிங் செஞ்சுருந்தாங்க. நான் லைன்ஸில் இருக்கிறதுனால அந்த ஊர் நண்பர்களை கூப்பிட்டு கேட்கும்போது அந்த கான்ட்ராக்டர் ஒப்பந்தக்காரர் போட்டுச்சு. அதுக்குள்ள தொழில்நுட்ப ஆளுகள்லாம் மதுரை பக்கம் இருந்தாங்க. உங்களை கொண்டாந்து வச்சு தான் அந்த மெடிசன் செஞ்சு அவங்க நல்ல விதமாக செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் அதுக்குள்ள ரேட்டு அரசாங்கத்திலேருந்து நான் வாங்க முடியல. அதுக்காக தான் கொஞ்சம் வேலை முடியாமல் நின்றுட்டு இருக்கேன். இல்லாட்டினா அதை உங்கள் பில்டர்ஸ் பேர் சொல்லிங்க, உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லிங்க. பிஆர்எல் பில்டர்ஸு, ஏபி ரவிச்சந்திரன், 9345591997. நியூ ஹவுசிங், ஓல்டு ஹவுசிங், தவிர. பாராட்டுகள் விருதுகள் வாங்கிங்களா சார்? சார், பாராட்டு விருதுகள் இது அரசு துறையில் இருக்கிறதுனால நிறைய பாராட்டுகள் விருதுகள்லாம் வரும். ஆனால் வந்து நாங்கள் வந்து எங்கள் கடமையே இந்த அக்ரிமெண்ட் டைமுக்குள்ளே முடிச்சு கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டு நாங்கள் வர்றது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ சார்.